الحمدلله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அறிஞர் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபு தௌஹீத் என்ற அந்த நூலுடைய விளக்க உரை அமர்வில் இன்றைய தினம் 29வது அமர்வில் இருக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அல்லாத, இன்னொரு வகையில் சொல்வதால் இஸ்லாமிய ஷரியத் அல்லாத அமைப்பில் யார் சட்டத்திட்டங்களை எடுக்கிறாரோ அல்லது தீர்ப்பு செய்கிறாரோ அல்லது தீர்ப்பு கேட்டு போகிறாரோ அவருடைய நிலைமைகளை பற்றி நாங்கள் சென்ற நிகழ்ச்சியிலே பார்த்தோம். எந்த கட்டத்திலே அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியே செல்வார், எந்த கட்டத்திலே அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியே செல்லாத பாவியாவார் என்பதை பற்றி நாங்கள் சென்ற நிகழ்ச்சியிலே பார்த்தோம். இதுதான் அடிப்படை. அதாவது அடிப்படை இஸ்லாமிய சட்டத்தை பிரகாரம் தான் எங்களுடைய எல்லா விவகாரங்களையும் நாங்கள் தீர்ப்பு எடுக்க வேண்டும். நாங்கள் தீர்ப்பு கொடுக்கவும் வேண்டும். நாங்கள் தீர்ப்பு தேடி போவதாக இருந்தாலும் இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் தான் நாங்கள் செயல்படணும். ஆனால் பள்ளின மக்கள் வாழக்கூடிய, விசேஷமாக சிறுபான்மையாக நாங்கள் முஸ்லீம்கள், சிறுபான்மை முஸ்லீம்களாக வாழக்கூடிய இந்த நாட்டில் இந்த தீர்ப்பு, இந்த சட்டம் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமானது, எனக்கு எந்த அளவுக்கு இதில் பின்பற்றத்துக்கு இயலும், எந்த அளவுக்கு பின்பற்ற முடியாது, இந்த விஷயத்தை நாங்கள் எந்த அளவு எப்படி நடந்து கொள்ளணும் என்ற சம்பந்தமாக சில விஷயங்களை நாங்கள் இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். முதலாவதாக எங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் எங்கள் இலங்கை முஸ்லீம்களுக்கு 1000 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு வரலாறு எங்களுக்கு இருக்கின்றது. அதாவது இலங்கைக்கு எப்பொழுது இஸ்லாம் வந்துட்டு சொன்னால் பலவிதமான அறிவிப்புகள் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் கடிதங்கள், அழைப்பு பணி கொடுத்து கடிதங்கள் அனுப்பக்கூடிய நேரத்தில் வஹ்ப் பின் அபி ஹஃப்ஸான் ஒருவரின் மூலமாக இலங்கை மன்னருக்கும் கடிதம் அனுப்பியதாகவும், அதே போன்று இலங்கை மன்னர் சார்பாக இலங்கையிலிருந்து ஒரு குழுவை மதீனாவுக்கு நபி அவர்களை இஸ்லாத்தையும் பற்றி தெரிந்து வருவதற்காக ஒரு குழுவை அங்கே அனுப்பியதாகவும், அவர்கள் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அங்கே மதீனாவை சென்றடைந்ததாகவும், அதே போன்று உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அந்த கொடுமை தாங்க முடியாமல் நபியுடைய குடும்பத்தார் அஹ்லுல் பைத்தார் பனு ஹாஷிம்களில் சிலர் தென்னிந்திய பகுதி, அதே போல் இலங்கை போன்ற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வந்ததாகவும், அப்பாசியருடைய காலத்தில் ஹாரூன் ரஷீத் ஹலீஃபா இருக்கக்கூடிய காலத்தில் இலங்கை மக்கள் ஹலீஃபாவுக்கு இங்கே மார்க்கத்தை படிப்பிப்பதற்காக வேண்டி ஒருவரை அனுப்புமாறு கேட்டு அப்போ ஹாலித் இப்னு பக்கியா என்ற ஒருவரை அனுப்பியது. இவ்வாறு பலவிதமான அறிவிப்புகள் வரலாற்று நூல்களிலே, பல இலங்கை வரலாற்றை பற்றி, இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்றை பற்றி தொகுக்கப்பட்ட நூல்களிலே நாங்கள் பார்க்கலாம். இந்த எல்லா அறிவிப்புகள் எடுத்து பார்க்க சொல்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பழைய வரலாறு, 1000 வருடங்களை தாண்டிய ஒரு வரலாறு இலங்கை முஸ்லீம்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் நன்றாக ஆரம்பத்தில் அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற எங்கள் இந்த இலங்கை நாட்டில் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த சட்ட திட்டங்களை அமுல்படுத்தலாம் என்ற விஷயத்தை நாங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நாங்கள் பொதுவாக எங்களுக்கு தெரியும் அடிப்படை சட்டத்தை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டோம். எனவே பொதுவாக இந்த 2 நிலைமைகளில் சொல்லுவார்கள் மாற்று, அதாவது சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸ் அல்லாத அமைப்பில் தொகுக்கப்பட்ட சட்டங்களை அடிப்படையாக வைத்து தீர்ப்பு எடுக்கலாம் 2 நிலைமைகளில் என்று சொல்லுவார்கள். முதலாவது நிலைமை இல்திரார்னு சொல்லுவாங்க, அதாவது நிர்பந்த நிலை, அத்தியாவசிய தேவை அல்ல நிர்பந்தமான சூழ்நிலைகளில் இவ்வாறு சொல்லலாம். எப்பொழுது நிர்பந்தம் ஏற்படும் சொன்னால், வேறு வழி இல்லை, எங்களுக்கு இலங்கை போன்ற நாட்டிலே எமது எல்லா விவகாரங்களையும் முறையாக தீர்ப்பு செய்வதற்காக இஸ்லாமிய நீதிமன்றங்கள் ஒன்று இல்லை. எனவே எங்களுடைய பொது சட்டங்களுக்கு, பொது விஷயங்கள், பிரச்சனைகளுக்கு நாங்கள் நாட வேண்டிய இடம் பொது நீதிமன்றங்கள் தான். எனவே இது நாங்கள் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் எப்பொழுது இந்த நிர்பந்தம் எங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் முதலாவதாக எங்களுக்கு தேவையான அளவுக்கு, போதிய அளவுக்கு இலங்கை போன்ற நாட்டில் இஸ்லாமிய நீதிமன்றங்கள் அல்ல இஸ்லாமிய அமைப்பில் தீர்ப்பெடுக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இல்லாமல் இருக்கின்றது. வேறு வழிகளும் இல்லை. இங்கே போனால்தான் எங்களுக்கு உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம், எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமை என்று சொன்னால்தான் எங்களுக்கு இது பண்ணிடும். இரண்டாவதாக, அங்கே கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்புகளில் நாங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கின்றோ அதை மட்டும் தான் நாங்கள் அதில் எடுக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய சட்ட அந்த நீதிமன்றத்தில் சட்டங்களை வச்சிருக்கலாம், சும்மா பொய்க்கு கூட வாதாடி எங்களுக்கு உரிமை இல்லாதையும் எடுக்கலாம். வாதத்திறமை இருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு உரிமை இல்லாத ஒன்றையும் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இலங்கையுடைய சட்டத்துடைய நீதிகளை வச்சு பார்க்க செல்ல
அப்படி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு இலங்கை அதை மாற்று மதத்தவர்களுடைய அல்லது பொது நீதிமன்றம் தானே இஸ்லாமிய நீதிமன்றம் இல்லைதானே என்ற ஒரு காரணத்தை வச்சு எங்களுக்கு இல்லாத ஒன்று எங்களுக்கு எடுக்கிறதுக்கே இல்லாது. ஏன் ஒரு முஸ்லீம் நீதிபதி வந்து தீர்ப்பளிக்க செல்ல எங்களுக்கு இல்லாத ஒன்று அவர் தீர்ப்பளித்த அதையே எங்களுக்கு நல்லா தெரிந்துக்கு எடுக்க முடியாதுன்னு சொன்னால் மாற்று மதத்தவர்களுடைய அல்ல பொது நீதிமன்றங்களில் வந்து எங்களுக்கு அறவே எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஹதீஸ் எங்களுக்கு பார்க்கறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் வந்து ஒரு முறை சொன்னார் வந்து இன்னமா அன பஷருன், நான் வந்து ஒரு மனிதன் தான், என்கிட்ட வழக்கெடுக்கும் நிறைய வழக்குகள் வரும். அந்த வழக்குகள் வரத்தில் வந்து அந்த வழக்கு சம்பந்தமாக பேசக்கூடிய இடத்துல வந்து உங்களில் சிலரைக்கா நல்ல வாத திறமையில வைப்பாங்க, நல்ல பேச்சை வச்சு இது பண்ணிடுவாங்க, நம்ப வைப்பாங்க, நல்ல வாத திறமையில சில பேர் இருப்பாங்க. அப்போ அந்த நல்ல வாத திறமையை வச்சு நான் எனக்கு சில நேரத்தில் வந்து எனக்கு யாருடைய பக்கம் சரி என்று படு அந்த பக்கத்தில் நான் தீர்ப்பு கொடுப்பேன். ஆனால் உண்மையில் யதார்த்தத்தில் அது வந்து மறுபக்கமாக இருக்கலாம் சில டைம். ஆனால் அவருடைய இந்த பேச்சு திறமையால் அவர் அந்த விஷயத்தை சாதித்து கொண்டார். இப்படி நான் யாருக்காவது தீர்ப்பு செஞ்சு அவருக்கு உண்மையில் அது வரக்கூடாத ஒரு ஹக்காக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நான் தீர்ப்புக்கு எடுத்த மூலமாக அவர் எடுக்கக்கூடிய அந்த உரிமை வந்து நெருப்பை தான் எடுக்கிறார், நரக நெருப்பை தான் எடுக்கிறார். அவருடைய வாத திறமையை வச்சு அவர் வெற்றி அல்லது பேச்சு திறமையை வச்சு அவர் நபி அவங்கள்ட்ட சொல்லி மாத்தமாக சொல்லி அவருக்குரிய உரிமையை சொல்லிக்கொண்டு வாதாடி எடுத்துட்டாரு. உண்மையில யதார்த்தத்தில் அவருக்குரிய உரிமை இல்லை. ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க இப்படி ஒரு நிலைமை வந்தேன், ஏன்னா எனக்கு உள்ரங்கம் தெரியாது, நான் வெளிப்படையாக நீங்கள் பேசக்கூடிய இந்த ரெண்டு தரப்புடைய வாதங்களை வச்சு தான் நான் தீர்ப்பு சொல்லுவேன். அந்த நாள் அவர்கிட்ட சில நேரத்தில் ஒரு ஆள் வாத திறமை கூடிய ஒரு ஆள் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய அவர் உரிமை இல்லாமல் நான் விளங்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்பில் உரிமை இல்லாத ஒன்று அவர் எடுத்துக்கொள்வார் என்றால் அவர் எடுப்பது நரக துண்டைத்தான், நரக நெருப்பைத்தான். விரும்பினால் எடுத்துக்கொள்ளட்டும், இல்லாட்டி விட்டுட்டும்னு சொன்னாங்க. அப்போ இது ஒரு முஸ்லீம் நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்தாலே இந்த சட்டம் என்று சொன்னால் ஏனைய பொது நீதிமன்றங்களையும் இதே சட்டம் தான் எங்களுக்கு வரும். அதில் மிக முக்கியமாக அதை நான் கூடுதலாக கவனம் செலுத்தணும். அடுத்ததாக வந்து இது எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நாங்கள் இது பண்ணிக்கொள்ளணும். இயன்ற அளவுக்கு நாங்கள் எங்கள்ட முஸ்லீம்கள் அடிப்பு நாங்கள் ஒரு கட்டாயம் எங்கள்கிட்ட ஒரு புரிந்துணர்வு இருக்கணும். நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் காவல்துறை நாடிக்கண்டு எங்களோட பொது நீதிமன்றங்கள் நாடாமல் எங்களுக்கு முடியுமான அளவுக்கு சில பிரச்சனைகளுக்கு இப்போ அந்த காலத்தில் சொல்லுவார்கள் வந்து நான் நிறைய எங்களோட மூத்தவங்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்கிறோம் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்க என்றால் சில சின்ன ஊர் பிரச்சனைகள் வரச்சில் வந்து ஊரில் பெரிய கொஞ்சம் முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய்த்து முறைப்படிச்சு அவங்க அதை பற்றி விசாரித்து அவங்க சமாளித்து அனுப்பிடுவாங்க, காவல்துறைக்கு போக விட மாட்டாங்க, அதுக்கும் அவங்களுக்குள்ளுக்கே சமாளித்து கொள்வாங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு இடையில இப்படி யாராவது புரிந்துணர்வோடு யாராவது செயல்படுவாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இடங்களில் போய்த்து நாங்கள் எங்களுக்குரிய நியாயங்களை அதுக்கு இப்படிதான் புரிந்துணர்வு கட்டாயம், ரெண்டு சைட்லேயும் ஒத்துழைப்பு இருக்கணும், புரிந்துணர்வு இருந்துன்னு சொன்னால் அப்படி எங்களுக்கு ஒரு வேலை செய்கிறது கேளும். ஆனால் அது கூட இப்போ அதுக்கு ரெண்டு சைட்லையும் இருந்துச்சுன்னா காவல்துறையில் நாங்கள் இப்போ காவல்துறை நாட்டம் அடுத்த கட்டமாக எங்கள் தேவைக்கு மட்டும்தான் நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அதுக்கு ஆதாரம் என்னச்சுன்னா வந்து சில நேரத்தில் தேவைக்காக அப்படி செய்யலாம். அதாவது மாற்று மதத்துடைய அந்த நீதிபதிகளை நாடாளுமன்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து முஸ்லீம்கள் ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டப்பட்ட நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ் ஒரு அனுமதி கொடுத்தாங்க எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் போகும்படி. அப்போ அங்கே எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் போனால் அங்கே வச்சு என்ன செய்யறாங்க, இங்கே குறைஷிகள் 2 பேர் அம்ர் இப்னு ஆஸும் அப்துல்லா இப்னு அபி ரபியா 2 பேரை குறைஷிகள் அனுப்புகிறாங்க அங்கே போய்த்து அவங்களை மறுபடியும் கூட்டிகிட்டு வரும்படி. அப்படி கூட்டிகிட்டு வரும்படி அங்கே போய்த்து அவங்க இழுத்துட்டு வரத்துக்குன்னு போக செல்ல வந்து அங்கே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறார்கள். அதை போய்த்து முறைப்பாடு செய்கின்ற யார்ட்ட நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட. அவர் அந்த நேரத்தில் காஃபிர், இஸ்லாத்துக்கு வந்திக்கல்ல. அப்போ நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட வந்து இப்போ நிர்பந்தத்துக்கு வேறு யாரும் இல்லை அங்கே. அப்போ ஒரு அந்நிய நாட்டில் ஒரு அந்நிய நீதிபதி தான் இருக்கிறார், ஜனாதிபதி இருக்கிறாரு. எனவே இப்போ இந்த நேரத்தில் இப்போ தன்னுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம்களுக்குரிய பாதுகாப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக தன்னுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஜாஃபர் அலி வந்து செய்கிறார்கள் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட தான் போய்த்து நியாயம் கேட்குறார்கள். இப்படி இவங்க வந்திக்கிறாங்க அப்படி சொல்லி விஷயத்தை சொல்லி நியாயம் கேட்குறாங்க. அப்போ போனது யார்கிட்ட, அந்த நேரத்தில் புற இஸ்லாத்துக்கு வந்தார், அது வேறு விஷயம். அந்த நேரத்தில் காஃபிராக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதிட்டு தான் போனாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம், ரசூலுல்லாஹ் அங்கே போகிறதுக்கு முன்னாலே அந்த நஜ்ஜாஷி மன்னரை பற்றி நல்ல விஷயத்தான் சொன்னாங்க. லா யுதுலம் இந்தஹு அஹத், அவர்கிட்ட யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார், நல்ல நீதிபதிண்டாங்க. அப்போ காஃபிராக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருக்கச்சில ரசூலுல்லாஹ் அங்கே போகிறதுக்கு ஒரு காரணம், அந்த ஊர் தெரிவிச்சதுக்கு காரணமாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்னர் வந்து நஜ்ஜாஷி மன்னர் நல்ல நீதிபதி, அவரிடத்துல வந்து யாரும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் சொல்லித்தான் அனுப்புகிறாங்க. அப்போ முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, ஜாஃபர் அலி அங்கே போய்த்து என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் போய்த்து நியாயம் கேட்குறாங்க. அப்போ தேவைக்காக, ஏன் காரணம், அங்கே ஒரு இஸ்லாமிய அமைப்பில் ஒரு நீதிமன்றங்கள் இல்லைன்றதுனால வந்து தேவைக்காக அங்கே போய்த்து நியாயம் கேட்கிறார்கள்.
அதுக்கு எங்களுக்கு தாராளமாக தேவைக்கேற்ப எங்களுக்கு என்ன செய்யலாம் அனுமதி இருக்கின்றது. ஆனாலும் ஒன்றை விலங்கெடுத்துக்கணும், எப்பயும் எங்களோட உள்ளத்தில் நாங்கள் எந்த நீதிமன்றங்களுக்கு போகணும்னு சொன்னாலும் எங்களோட உள்ளத்தில் எண்ணம் இருக்கணும், இங்கே வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு நான் தேவைக்காகத்தான் எடுக்கிறேன். ஆனால் இதைவிட இஸ்லாமிய தீர்ப்பு தான் மிகவும் சிறந்தது. நாங்கள் இந்த தீர்ப்பு எங்களுக்கு இஸ்லாமிய தீர்ப்பு நல்ல பெட்டராக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம்னு சொன்னால் அது எங்களோட மறுபக்கத்து ஆபத்து கொண்டு போய் சேர்த்துரும். எனவே நாங்கள் அந்த ஒரு அடிப்படை இதுதான் நிர்பந்தத்தில் அளவுக்கு தேவைக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய முறை. அடுத்து இன்றைக்கு இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதை நிறைய நீதிமன்றங்களில் இப்போ இன்றைக்கு எங்கள் நாட்டை பொறுத்தவரை எங்கள் நாட்டிலே கூடிய நீதிமன்றங்களில் பொது நீதிமன்றங்கள், இந்த பொது நீதிமன்றங்களில் அவங்களுக்கு ஒரு அரசியல் யாப்பு இருக்குது. அந்த அரசியல் யாப்பு எங்கள் இஸ்லாமிய அமைப்பில் வரக்கூடிய யாப்பு அல்ல. எனவே அப்படிப்பட்ட ஒரு யாப்பில் பொது சிவில் சட்ட அமைப்பில் உருவாக்கப்பட்ட யாப்பின் பிரகாரம் தீர்ப்பு செய்யப்படக்கூடிய நீதிமன்றங்களில் வைத்து நீதிபதிகளாக வேலை செய்கிறதுக்கு இயலுமா? அதே மாதிரி அங்கே போய்த்து லோயர்களாக சட்டத்தரணிகளாக பணியாற்றத்துக்கு இயலுமா என்று கேட்டேன்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய முஸ்லீம் லோயர்மார்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி முஸ்லீம் ஜட்ஜஸ்மார் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவற்றில் இதுவும் நான் ஏற்கனவே முந்தி சொன்ன மாதிரி தான் இஸ்லாமிய நீதிமன்றங்கள் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி எங்களோட சமூக நலனுக்காக அவருடைய நோக்கம் இருக்கணும், தன்னுடைய வாத திறமையால் சம்பாதிப்பதல்ல, முஸ்லீம்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கணும், முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய அநீதிகளை தடுக்கணும். இஸ்லாத்தில் அது சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் இருக்கக்கூடிய நியாயங்களை நேர்மைகளை எடுத்து காட்டணும். இந்த மாதிரி நல்ல நோக்கங்களுக்காக இருந்தால் தேவையான அளவுக்கு இந்த பணியில் ஈடுபடலாம். அதாவது சட்டத்தரணி பதவியிலையோ அல்லது நீதிபதியாகவோ இருக்கலாம். எங்கள் விசேஷம் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை அது தேவை, முக்கியமான ஒரு தேவை. என்ற முஸ்லீம்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு கட்டாயம் எங்களுக்கு அது எங்களை பற்றி உரிமைகளை பேசக்கூடிய சட்டத்தரணிகள் தேவை. எங்களுக்கு உரிமைகளுக்கு நியாயமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அதுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய நல்ல நீதிபதிகள் தேவை எங்களுக்கு. எனவே அந்த அமைப்பில் இது மாதிரி தேவைப்பாடு இருக்கக்கூடிய நேரத்தில் அது மாதிரி நீதிமன்றங்களை பணியாற்றலாம், தேவைக்காக நிர்பந்தம் என்ற அடிப்படையில் சொல்லுவார்கள். முந்தி சொன்ன மாதிரி தான் இது. சரி, அடுத்ததாக நாங்கள் இலங்கை நாட்டை பொறுத்தவரை என்னென்ன துறைகள் எங்களுக்கு நேரடியாக இஸ்லாத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பணியாற்றத்துக்கு இயலும். எனக்கு தெரியும் எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனியார் சட்டம் ஒன்று இருக்குது. இது எங்களுக்கு மட்டுமல்ல, இலங்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இலங்கை வரலாற்றில் யாழ்ப்பாணத்து பகுதியைச் சேர்ந்த அந்த தமிழர்களுக்காக தேச வளமை சட்டம் ஒன்று, அவங்களுக்கு தனி சட்டம் இருக்குது. பொது சட்டம் ஒன்றுக்கு சிவில் சட்டம். அது அல்லாமல் ஒவ்வொரு சமூகத்துடைய எல்லா சமூகம் ஒன்றாக சேர்ந்து ஒத்துமையாக வாழணும், அவரவர்களுக்குரிய உரிமைகளை கொடுத்து வாழணும் என்ற அடிப்படையில் சில தனி சட்டங்கள் இருக்குது. அவ்வாறான சட்டங்கள் தான் யாழ்ப்பாணத்து தமிழர்களுக்கு தேச வளமை சட்டம் ஒன்று இருக்குது இலங்கை அமுல்ல. கண்டிய பகுதி சிங்கள மக்களுக்காக கண்டிய சட்டம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் முஸ்லீம்களுக்காக இருக்கக்கூடிய முஸ்லீம் தனியார் சட்டம். இந்த தனியார் சட்டம் கிட்டத்தட்ட 250 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த ஒரு சட்ட முறை இது. அதாவது ஒல்லாந்தர்களுடைய ஆட்சி காலத்தில் கடைசி காலத்தில் முஸ்லீம்கள் எங்களோட மூதாதையர்களால் முன்னோர்களால் போராடி பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உரிமை தான் இந்த முஸ்லீம் தனியார் சட்டம். சில வரலாற்று நூல்களை எழுதப்பட்டு அதுக்கு முன்னால், அதாவது ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டில் கூட, ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு பின் 600 ஆண்டு, அந்த வருட காலப்பகுதியில் கூட இலங்கையில் முஸ்லீம்களுக்கு ஒன்று தனி நீதிமன்றங்கள் இருந்ததாக கூட, அதுக்குரிய முயற்சிகள் நடந்ததாக கூட இருக்குது. அதுக்கு பின்னால் போர்த்துகேயரோட ஆட்சி காலத்தில் முஸ்லீம்களுக்கு தனி நீதிமன்றம் இருந்திருக்குது. ஆனால் போர்த்துகேயர்களை பொறுத்தவரையில் அவங்க கடும் எதிர்ப்பு, முஸ்லீம்களோட எதிர்ப்பு போக்கு கொண்டவர்கள். எனவே அவங்களோட ஆட்சி காலத்தில் இந்த நீதிமன்றங்களை மங்களாக்கிட்டாங்க. பிறகு ஒல்லார்ந்த காலத்தில் அன்றைய காலத்தில் இந்த வசித்த முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட குறிப்பாக கிறிஸ்துக்கு பின் 1815 1885 இந்த இடைப்பட்ட காலம் தான் ஒல்லாந்தருடைய கடைசி காலங்கள். இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்த முஸ்லீம்கள் நிறைய அதுக்காக கஷ்டப்பட்டு போராடி அந்த ஒரு உரிமையை பெற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்து ஒரு கவர்னர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த நேரத்தில் இந்தோனேஷிய நாட்டுக்கு அங்குள்ள ஒரு சட்ட யாப்பை, இஸ்லாமிய சட்ட யாப்பு சம்பந்தமாக அதை அங்கிருந்து இங்குக்கு வரவழைச்சி அதில் முக்கியமான முஸ்லீம்களுக்கு தனியாக நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி சில சட்டங்களை கொண்டு அந்த சட்டங்கள் தான் பின்னால் முஸ்லீம் தனியார் சட்டமாக மாற்றப்பட்டது. அதுக்கு பின்னால் பிரிட்டிஷ் அரசாங்க காலத்தில் முகமதியன் லோ, முகமதிய சட்டம்னு சொல்லி பெயர் மாற்றம் பெற்று சில விஷயங்கள், அது முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் முஸ்லீம்களுடைய குடும்ப விவகாரங்கள், திருமணம் சம்பந்தப்பட்டது, அதே போன்று விவாகரத்து சம்பந்தப்பட்ட, தலாக் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி மரணித்ததுக்கு பின்னால் வரக்கூடிய சொத்துரிமை சம்பந்தப்பட்டது, அடுத்து வக்குப் சம்பந்தப்பட்டது. இந்த 4ஐயும் உள்ளடக்கியத்தான் எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தனியார் சட்டம். எனவே இந்த 4 சட்டங்களையும் எங்களுக்கு தாராளமாக இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் எங்களுடைய இந்த முஸ்லீம் அல்லாத ஒரு நாடாக இருந்தாலும், சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடாக இருந்தாலும், இந்த 4 விஷயத்திலும் எங்களுக்கு தாராளம் எங்களுக்கு பின்பற்றத்துக்கு இயலும். எனவே இதில் பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்கிறது?
இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட அதே போல் விவாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துன்னு சொன்னால் அதற்காக இலங்கை அரசாங்கத்தில் வந்து அதாவது இந்த நீதி அமைச்சர் கீழே இயங்கக்கூடிய அந்த தனியார் காலிய நீதிமன்றங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் வந்து 1929 முயற்சி செஞ்சு 1934 இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து இந்த காதி நீதிமன்றங்கள் இயங்குது. விவாகரத்துக்கு இந்த தலாக் சம்பந்தமான இந்த நிக்கா சம்பந்தமான விஷயங்களுக்காக கிட்டத்தட்ட 65க்கு மேற்பட்ட காதி நீதிபதி இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இந்த குடும்ப விவகாரங்கள் சம்பந்தமாக இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கு தீர்ப்பெடுக்கக்கூடியதுக்காக அங்கே பேச்சு அவங்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றி செய்தவங்களாம் வழக்குகளை அவங்களை பேசி அந்த இடத்துல அந்த சமரசமாக முடிச்சு கொள்ளுத்துக்கணும். அல்ல அவங்க காதிமார்களுக்கு ஒரு உரிமை இருக்கின்ற வந்து தேவைப்பட்டால் அவங்கள பிரித்து ஃபஸ்ட் செய்யறதுக்கு இப்படி பல விதமான சட்டத்திட்டங்களுக்கு அதில் விரிவான சட்டங்கள். ஆனால் சுருக்கமாக எங்களோட திருமணம் சம்பந்தப்பட்ட விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு இலங்கையில் வந்து பயப்படாமல் அதாவது எங்களோட இஸ்லாமிய ஷரியத்தின் பிரகாரமே எங்களுக்கு அமுல்படுத்துறதுக்கு முழுமையான சுதந்திரம் எங்களுக்கு இருக்குது. எனவே இந்த பகுதியில் எங்களுக்கு ஒரு நாளுமே இப்படி முழுமையாக இருக்க முடியுமான பின்பற்ற முடியுமான பகுதியில் எங்களுக்கு மாற்று தீர்வுகளை தேடி போக முடியாது. தேவையான அளவுக்கு தான் நாங்கள் பயன்படுத்தணும். எனவே இதில் முழுமையாக எங்களுக்கு இஸ்லாமிய ஷரியத்தை பின்பற்ற இயலுமா இருக்க செல்ல இஸ்லாமிய அந்த காது நீதிமன்றம் நாட முடியுமா இருக்க செல்ல எங்களுக்கு அங்கே தான் நாங்கள் போய் தீர்ப்புகள் எடுத்து நாங்கள் அதைத்தான் பின்பற்றோமே தவிர அப்படி வழி இருக்க செல்ல எங்களுக்கு வேறொரு வழி மாற்று வழி தேட முடியாது. அடுத்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுவும் முஸ்லீம்களுக்கு முழுமையான உரிமை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த சொத்து என்று வரச்சல வந்து அதுக்கு வந்து நாங்கள் வழக்குகள் போட்டோன்னு சொன்னால் அல்லது வழக்கு பிரச்சனைகள் வந்துன்னு சொன்னால் அதை நாங்கள் வாதாடப்படணும் பொது நீதிமன்றத்தில் தான். அதுக்குன்னு தனியார் இப்போ திருமண விவாகரத்துக்கு தனி நீதிமன்றம் காது நீதிமன்றம் இருக்கிற மாதிரி சொத்துரிமைக்கு தனி நீதிமன்றம் இல்லை. அப்போ பொது நீதிமன்றங்கள் தான் அது வாதாடணும். ஆனால் வாதாடி நினைச்சோம் அவங்க தீர்ப்பு எப்படி வழங்குவாங்கன்னா இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் தான். முஸ்லீம்களோட வழக்காக இருந்துச்சுன்னா சொத்துரிமை சம்பந்தப்பட்ட முஸ்லீம்களுடைய வழக்காக இருந்தால் அது இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் தான் அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அப்படித்தான் நாட்டு சட்டத்தில் இருக்குது. ஏன்னா முஸ்லீம் தனியார் சட்டம் என்ற அடிப்படையில். ஆனால் யார்கிட்ட போகணும் வழக்கு சம்பந்தமாக தேடி அது பொது நீதிமன்றம், அதுக்கு தனியார் நீதிமன்றம் இல்லை. அடுத்து இன்னொரு பகுதிக்கு எங்களோட தனியார் சட்டமாக வக்குஃப் சம்பந்தப்பட்ட சட்டம். இந்த வக்குஃப் சட்டத்துள்ளு தான் இந்த பள்ளிவாசல் விவகாரங்கள், பள்ளிவாசல் நிர்வாக தெரிவுகள், அப்படி பள்ளி நிர்வாகத்தை வந்து உருவாக்குறது, அது அவங்கள கலைக்கிறது, நிர்வாக காலங்களை தீர்மானிக்கிறது, பள்ளியுடைய இந்த வக்குஃப் சொத்துக்களை பள்ளி மட்டுமல்ல பொதுவாக இலங்கையில் வக்குஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை வந்து பராமரிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்குரியது. அவங்களுக்கும் ஒரு தனி நீதிமன்றம் இருக்குது. அதில் இந்த பள்ளி சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனை நிர்வாக பிரச்சனை வந்து அங்கே போய் தீர்ப்பு பண்ணுறதுக்காக அவங்களுக்கு தனி நீதி இப்படி சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பகுதி இருக்குது. இதில் வந்து பொதுவாக அதாவது சட்டம் எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள், இபாதத்தின் ஒரு பகுதி இருக்குது, வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுகள் பகுதியில் வந்து இலங்கை நாட்டை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்குது. யாருக்கும் முறையாக அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் முறையாக பதிஞ்சு பள்ளிகளை கட்டலாம். யாருக்கும் கட்டின அரசாங்கத்தில் பதியப்பட்ட பள்ளியில் எவ்வளவும் தொழலாம். யாருக்கும் ஜும்மா பள்ளியாக பதியப்பட்ட பள்ளியில் எத்தனை ஜும்மா ஒவ்வொரு கிழமையும் ஜும்மா நடத்தலாம். அப்போ மார்க்க சட்டத்தில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அப்போ எனவே அதில் வந்து எங்களுக்கு மாட்டு திருப்பலை போகிறதுக்கு இல்லை. நாங்கள் இதை அமல்படுத்தி தான் ஆகணும். இபாதத்து விஷயத்தில் எங்கள் நாட்டு சட்டம் இப்படி இருக்குது, எங்களை அந்த இபாதத்தை எங்களை செய்கிறதுக்கு இதை செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை. முழுமையான இபாதத்துக்குரிய முழுமையான நாட்டு சட்ட ரீதியாக சில இடங்கள் அப்படி சில பிரச்சனை போடுவாங்க, அது தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் பொதுவாக நாட்டு சட்டம் என்று வரச்சல எங்கள் நாட்டில் வந்து மத சுதந்திரம் ஒன்று இருக்கின்ற அடிப்படையில் வந்து அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமை முழுமை இருக்கின்ற அடிப்படையில் அவங்களுக்கு வந்து இபாதத்து விஷயத்தில் வந்து தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு எந்த விஷயமும் சரி அடிப்படை பிரதானமான வணக்கங்கள் எல்லாத்துலேயுமே முழுமையான சுதந்திரம் எங்கள் நாட்டில் இருக்குது. எனவே அது சம்பந்தமாக நாங்கள் விஷயத்தில் மிச்சம் அலட்டிகளை தேவை. அதுங்களுக்கு நாட்டு அப்போ சுருக்கம் என்னென்னு சொன்னால் வந்து எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் நடைமுறைப்படுத்த முடியுமான விவகாரங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் இஸ்லாமிய சட்ட முறை பிரகாரம் தான் நடைமுறைப்படுத்தணும். எதிலெல்லாம் வந்து அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குதோ நிர்பந்தம் என்ற அடிப்படையில் சில நேரத்தில் அதை அடுத்தவர்கள்ட்ட தீர்ப்பெடுத்து போகலாம். சில டைமில் அடுத்தவருடைய சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டிய நிலைமைகளும் வரலாம். அது நிர்பந்தம் தேவையின் அடிப்படையை நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி கட்டங்கள் வந்தாலும் உள்ளத்தில் ஒன்று நாங்கள் விளங்கெடுத்துக் கொள்ளணும், உறுதியாக நம்பிக்கை கொள்ளணும். இந்த சட்டம் வந்து நிர்பந்தத்துக்காக தான் நான் செய்கிறேன். இஸ்லாமிய சட்டம் தான் இதை விட பெட்டரானது. இது எங்களுடைய ஈமாத்தான் முக்கியமான, அதனால இந்த அக்கீதா சம்பந்தமான விஷயத்தில் இது போன்ற விஷயங்களை பேசுவாங்க. எங்களுடைய ஈமாத்தான் முக்கியமான. நாங்கள் எப்பயுமே விளங்கெடுத்துக்கொள்ளணும் இஸ்லாமிய சட்டம் தான் எல்லாத்தையும் உலகத்திலே கூடிய எல்லா சட்ட திட்டங்களையும் மிகச்சிறந்தது அல்லாஹ் தாலா எழுதிய சட்டம் தான்.
அதை நாங்கள் அடிமனத்தில் பயந்து கொள்ளணும். அது எங்களுக்கு பின்பற்றத்துக்கு எந்த அளவுக்கு பின்பற்ற முடியும், நடைமுறை சாத்தியம் எவ்வளோ இருக்குது இல்லை, அது அந்தந்தவர்கள் அந்தந்த மக்கள் வாழக்கூடிய நாடு, அந்த நாட்டுடைய அரசாங்கம் அதை பொறுத்து இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எங்கட நாட்டை பொறுத்தவரையில் எங்களோட முன்னோர்கள் இப்போ இன்றைய காலமன்றத்தை விட எங்களோட முன்னோர்கள் வந்து நிறைய இதுக்காக பாடுபட்டு நிறைய உரிமைகளை வந்து பெற்று தந்திங்க. எங்களுக்கு இந்த மத சம்பந்தப்பட்ட இபாதத்துகள் சம்பந்தமாக ஏனைய சட்டத்திட்டங்கள் நிறைய உரிமைகள் போராடிக்கிறாங்க. இன்றைக்கு போராட்டத்தை விட பன்மடங்கு. ஆனால் இன்றைக்கு கவலைக்குரிய விஷயம் என்ன, அன்றைய காலத்தில் அப்படி முன்னோர்கள் கஷ்டப்பட்டு போராடி எடுத்து தந்த உரிமைகளை மத நல்லிணக்கம் அந்த பேர் இந்த பேர் என்ற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுக்கக்கூடிய கவலை தான் இருக்கே தவிர, ஆனால் உண்மையில் அன்றைய காலத்தில் பின்னற்ற இன்றைய காலத்தில் நினச்சி பார்க்க முடியும் அப்படி முஸ்லீம் தனியார் சட்டம் உருவாக்குறதுக்கு அப்படி போராடுவான்னு சொல்லி. அந்த இருக்கக்கூடிய தனியார் சட்டத்தில் திருத்தங்கள் சில தேவைன்றதுக்கான திருத்தங்கள் தேவை. ஏன்றது மனிதர்கள் உருவாக்கப்பட்ட சட்டம். வெறுமனே நாங்கள் ஒன்றரை வழங்க எடுத்துக்கொள்ளணும். முஸ்லீம் தனியார் சட்டம், இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தனியார் சட்டம் என்பது முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையாக உருவாக்கப்பட்டதல்ல. அதில் வந்து அடிப்படையில் இந்தோனேஷியா பகுதியில் கொண்டு வந்தப்பட்ட பிரதானமான சட்டங்கள், அந்த பகுதி கூட எல்லாரும் வந்து அதிகமானவங்க வந்து ஷாஃபி மதத்தை சேர்ந்தவங்க. அடுத்து வந்து அதே அரேபிய வியாபாரி அதிகமாக இலங்கைக்கு வந்திருக்கிறாங்க. கூடுதலாக யமன் பகுதியில் வந்திருக்கிறாங்க. யமன் பகுதி அந்த அரேபியர்களும் கூடுதலாக ஷாஃபி மதத்தை பின்பற்றக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் தான் பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இங்கெல்லாம் ஹனஃபி மதுஹப் பிரதான மதுஹபாக இருக்கச்சல்ல எங்களுடைய நாட்டில் ஷாஃபி மதுஹபாக இருக்கக்கூடிய காரணம் அதுதான். எங்கள் நாட்டில் வந்து அரேபியர்கள் மூலமாக தான் இஸ்லாம் வந்தது. அந்த அரேபியர்கள் அதிகமான ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவங்க. அடுத்ததாக வந்து இந்த முஸ்லீம் தனியார் சட்டம் கொண்டு வரப்பட்டதும் இந்தோனேஷியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த சட்டையாப்பை வச்சு தான் சில திருத்தங்கள் செஞ்சுது. அப்போ அதில் வந்து இந்த மதுஹப் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்களோடு சேர்த்து அன்றைய காலத்து கலாச்சாரங்கள், குறிப்பாக பிரதானமாக முஸ்லீம்கள் அதை ஒரிஜினல் முஸ்லீம்கள் இருந்தாங்க, அடுத்த மலாய முஸ்லீம்கள் இருந்தாங்க, மலையர்கள் சொல்லுவாங்க, அடுத்த ஜாவாக்கள், இவங்களெல்லாம் சேர்ந்து தான் எல்லாரும் முஸ்லீம்கள் தான். இப்போ அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி சில சில கலாச்சாரங்களும் அந்த சட்டங்களுக்கு உள்வாங்கப்பட்டிருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் இது. எனவே மாற்றங்கள் தேவைதான். சில விஷயம் மாற்றங்கள் தேவை. அந்த மாற்றங்களுக்கு ஒரு உரிமைகள் முஸ்லீம்கள் தான் இருக்கணும். நாங்கள் தான் யோசித்து உலமாக்கள் புத்திஜீவிகள் யோசிச்சு தான் அதை செய்யணுமே தவிர, அது மாற்றத்துக்குரிய என்னென்ன விஷயங்கள் மாற்றம்ன்றது தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்கே இல்லாது. அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எனவே சுருக்கமாக இன்றைய நிகழ்ச்சியில் சுருக்கம் என்ன சொன்னால் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தை இந்த நாட்டில் அமுல்படுத்துறதுக்கு இயலுமோ, என்னென்ன விஷயங்களை அமுல்படுத்துறதுக்கு இயலுமோ அதில் நாங்கள் தைரியமாக அமுல்படுத்தலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. குறிப்பாக இபாதத்து விஷயத்தில். அதே மாதிரி முஸ்லீம் தனியார் சட்டத்தில் உள்வாங்கப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு பயப்படாமல் முஸ்லீம் சட்டங்கள் அடிப்படையில் எங்களுக்கு எங்களோட விஷயம் கொண்டு போகிறதுக்கு இயலும். அப்படி நாங்கள் பார்க்கச்சல வந்து பெரும்பான்மையான பகுதி இப்படி தான் நிற்குது. அப்படின்னா இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய சட்டத்துக்கு அமுல்படுத்த முடியாத ஒரு பிரதான பகுதினா குற்றவியல் பகுதி தான். இந்த குற்றவியல் இஸ்லாமிய தண்டனைகள், இந்த குற்றவியல் பகுதி தான். அது வந்து எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. நாட்டு சிவில் சட்டத்துப்படி அங்கே இயங்கணும். எங்களுக்கு நினைச்ச மாதிரி இந்த இஸ்லாமிய தண்டனைகள் இங்கே நாட்டை எங்களுக்கு அமுல்படுத்துறதுக்கு இயலாது. ஏன்னா குற்றவியல் பகுதி வந்து முழுக்க அவங்களோட கையில் தான் நிற்குது. அது எங்களுக்கு அந்த இது இல்லை. அது பொதுவாக எந்த ஒரு சட்டம், யாழ் தேச வளமை சட்டத்துக்கும் இல்லை, கண்டிய சட்டத்துக்கும் இல்லை, முஸ்லீம் தனியார் சட்டத்துக்கும் இல்லை, எந்த ஒரு தனியார் சட்டங்களுக்கும் இந்த குற்றவியல் பகுதி இல்லை. அது முழுக்க வந்து அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அந்த சிவில் சட்டத்தின் பிரகாரம் தான் அது இயங்கும். எனவே ஏனைய விவகாரங்கள் அந்த பகுதி மட்டும்தான் பீக்குது. அடுத்த பகுதி எல்லாத்தையும் பார்த்தா கொடுக்கல் வாங்கல் இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் எங்களுக்கு தாராளமாக வட்டில்லா வியாபாரம் செய்யறதுக்கு இயலும், மோசடில்லா வியாபாரம் செய்யறதுக்கு இயலும், வேண்டி மாதிரி சேர்த்துக்கல். கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நாங்கள் பொது நீதிமன்றத்தை நாட வேண்டி வரும். சொத்து பிரச்சனை வர செல்ல அப்படி இல்லாமல் எங்களுக்கு இஸ்லாமிய முறை பிரகாரம் முழுமையாக வியாபாரம், அதை பொதுவாக சொல்லுவாங்க மார்க்க சட்டத்திட்டங்களை பிரதான 4 பகுதி இருக்குது. ஒன்று இபாதத்து பகுதி, வணக்க வழிபாடுகள், அது முழுக்க எங்களுக்கு சுதந்திரம் தந்திக்குது. 2வது பகுதி முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் பகுதி, அதிலே முழுமையாக நாங்கள் பிரச்சனை படாமல் இருக்கும் வரையில் எங்களுக்கு முழு அதிகாரம் எங்களுக்கு தந்திக்கு இந்த நாட்டில். 3வது பகுதி முனாக்கஹாத் திருமண பகுதி சம்பந்த விவாகரத்து, குழந்தை பராமரிப்பு சம்பந்தமாக இதிலே முழுமையான அதிகாரம் எங்களுக்கு தரப்பட்டிக்கு. இதில் முன்னோர்கள் போராடி எடுத்துக்கொண்ட எங்களுக்கு தரப்பட்டிக்கின்ற உரிமைகள். 4வது ஒரு பகுதி குற்றவியல் பகுதி. இந்த ஒரு பகுதி மட்டும்தான் அந்த பொது சட்டத்துக்கு நாங்கள் வரோம். அப்போ இந்த 3 விஷயங்களும் எங்களுக்கு தனியார் சட்டமாக இருக்குது. எனவே நாங்கள் சிறுபான்மை நாட்டில் இருக்கின்றதுக்காக நாங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் மிச்சம் யோசிச்சுக்க நிற்க தேவையில்லை. முடியுமான அளவுக்கு நாங்கள் மார்க்கத்தை வந்து இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரமே நாங்கள் பின்பற்றுவோம். அது ஒவ்வொருத்தரும் அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்கள் தனித்தனி விஷயங்கள் விவகாரங்கள் வேறுபடலாம். பொது சட்டம் இதுதான். ஏன்னா அடிப்படை சுருக்கமாக வந்து இஸ்லாமிய சட்டத்தை வந்து நாங்கள் அடிப்படையாக நாங்கள் இது பின்பற்றணும். இயலாத கட்டங்கள் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் தான் மாற்று சட்டங்களுக்கு போகலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா முழுமையாக இந்த இஸ்லாத்தை பின்பற்றி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.